குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புல அலகு 3ல 2ஆம் பருவம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்களை பத்தி நம்ம இந்த பாடத்துல படிக்க போறோம். இங்க ஒரு அருமையான படம் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. நான் ஒன்னும் சொல்ல போறது இல்லை இந்த படத்தை பத்தி, ஏன்னா பின்னாடி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். கற்றல் நோக்கங்கள், அந்த பாடத்தை பொறுத்தவரையும் நாம என்ன இந்த பாடத்தை படிக்கிறதுனால நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட், நாம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சில மாற்றங்களை அடையாளம் கண்டு பதிவு செய்தல். நம்மளை சுத்தி நிறைய மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்களை பூரா இனிமே இந்த பாடத்தை பார்த்தோன்னே நீங்க அடையாளம் பார்க்க போறீங்க. காணப்பட்ட மாற்றங்களை வகைப்படுத்துதல், மெதுவான வேகமான மாற்றங்கள், மீளா மாற்றங்கள், இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள், விரும்பத்தக்க விரும்பத்தகாத மாற்றங்கள், இயற்கையான மனிதனால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள். அடுத்து, கரைதல் செயல்பாட்டினை விளக்குதல், ஒரு கரைப்பான் மற்றும் கரைப்பொருளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை காணுதல், கரைப்பானுக்கு கரைப்பானுக்கு இடையில வேறுபாட்டை காணுதல். ஸோ இந்த பாடம் ரொம்ப ஈஸியான பாடம். நம்ம முதல்ல மின்னோட்டவியல் பார்த்தோம், அது கூட கொஞ்சம் நீங்க நிறைய ஹெவியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிருவீங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒரு கஷ்டமான பாடத்தை கொடுத்துட்டு அடுத்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான பாடத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இப்ப பாடத்துக்கு போகலாம். ஒரு முன்னாடி ஒரு படம் கொடுத்திருப்பாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு இதுல நீங்க இது பண்ணணும். அதாவது இது ஆரம்ப நிலை, மாற்று நிலை. அதாவது ஒரு விதை கொடுத்து அது மரக்கன்றா மாறி இருக்கு. ஒரு விதை மரக்கன்றா மாறி இருக்கு. மாற்று நிலை இரவு இருக்கு. அப்ப ஆரம்ப நிலை அங்க என்னவா இருந்துச்சு? பகல். அடுத்து இங்க ஆரம்ப நிலை பாறை இருக்கு. இங்க என்னவா இருந்திருக்கும்? ஒரு யானை மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சிற்பம் மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஆரம்ப நிலை காய், இது கனியா இருந்துச்சு. சோ மேற்கண்ட இணைகளில் காணப்படும் பொதுவான நிகழ்வு என்ன? பொதுவா என்ன நிகழ்வுன்னு கேட்கிறாங்க. பொதுவா என்ன நிகழ்வு? விதை மரக்கன்றா மாறி இருக்கு, காலை இரவா மாறுது, பாறை சிலையா மாறுது, காய் கனியா மாறுது. என்னன்னா ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை பத்தி தான் இங்க சொல்றாங்க. அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். அதாவது மாற்றம் என்றால் என்ன? வாட் இஸ் சேஞ்ச்? சேஞ்ச்னா என்னன்னு சொல்றாங்க. சேஞ்ச்னா என்ன? நம்ம ஒன்னா படிக்கும்போது நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம், 6ஆம் வகுப்பு படிக்கும்போது எப்படி இருக்கோம், அதான் மேட்ரு. அது சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். இப்ப ஒரு புதுசா இப்ப ரீசெண்டா என்னாச்சு, தீபாவளி பொங்கல் வருது. பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு வச்சுக்க, ஃபர்ஸ்ட் நாள் போடும்போது எப்படி இருக்கும், அதே இது ஒரு வாரம், ஒரு மாசம், 2 மாசம் ஆகும்போது எப்படி இருக்கும். சோ அதுதான் என்னது? மாற்றம். அதான் வாட் இஸ் சேஞ்சஸ். அதான் என்ன சொல்றாங்க? ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வே மாற்றம். ஒரு நிலையிலிருந்து தன்னோட நிலைக்கு மாறுது. இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். பாடத்தை உள்ளுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்து, பொருளின் ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடே மாற்றம் எனப்படும். ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள வேறுபாடு. சோ மாற்றம் அப்படிங்கிறது என்ன? இப்ப நம்ம சின்ன பிள்ளையா இருப்போம், பெரிய பிள்ளையா இருப்போம். ஒரு சைக்கிள் புதுசா வாங்கியிருப்போம். அது பார்க்கும்போது பல அழகா சூப்பரா இருக்கும். அதே சைக்கிள் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு மலையிலையும் சகதியிலும் இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு சேஞ்சஸ் தான். சோ இப்ப அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம். நம்ம சுத்தி, நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம சுத்தி நிறைய மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. வானிலையில மாற்றம் நிகழ்து. இப்ப பாத்தீங்கன்னா 10 மணிக்கு திடீர்னு நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கும். 10:30 மணிக்கு என்ன ஆகும்? திடீர்னு மழை வர ஆரம்பிக்கும். சரிங்களா? 12 மணிக்கு பயங்கரமா வெயில் அடிச்சுட்டு இருக்கும். திடீர்னு 1 மணிக்கு மேகமூட்டமாகும். பருவத்துல மாற்றம் ஏற்படுது. ஒரு காகிதம் தீப்பிடிச்சு எரியுது. ஒரு இரும்பு ஆணி துருப்பிடிக்க சில நாட்கள் ஆகுது. சரியா? ஒரு காகிதத்தை தீப்பிடிச்சா உடனே அது கரியா மாறிடுது. ஆனா ஒரு இரும்பாணி துருப்பிடிக்க சில நாட்கள் ஆகும். பால் தயிராக மாறதுக்கு சில மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலது சீக்கிரமா நடக்கும், சிலது வேகமா நடக்கும், சிலது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும், சில இது போயிட்டு மறுபடியும் திரும்ப ஒரு மாறிட்டு மறுபடியும் திரும்ப ஆரம்ப நிலைக்கே வரும். இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் நம்மளுக்கு இருக்கிறது. சரிங்களா? அந்த மாற்றங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாக மாற்றங்கள் அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதோட வடிவம், நிறம், வெப்பநிலை, நிலை மற்றும் இயைபு போன்ற பண்புகளில் நிகழலாம். எதுல வேணாலும் மாற்றம் நிகழலாம். அது வடிவத்துல நிகழலாம், நிறத்துல நிகழலாம், வெப்பநிலையில நிகழலாம். பச்சை மிளகாய் பார்க்கும்போது பச்சை மிளகாய் காயில இருக்கும்போது எப்படி இருக்கும்? பச்சை பச்சைன்னு இருக்கும். அதுவே பழமானோன்னு அது எவ்வளவு ரெட் கலர்ல மாறும். சோ அது நிறத்துல மாறலாம், வெப்பநிலையில மாறலாம், நிலை, இயைபு, அதோட எல்லா பண்புகள்ல வேணாலும் மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த பண்புல தான் மாற்றம் ஏற்படும். இந்த எந்த பண்புல வேணாலும் மாற்றம் ஏற்படலாம். இன்னும் என்ன சொல்றாங்க? இந்த மாற்றங்கள் சிலவற்றை நம்ம கண்களால் காண முடியும், சிலவற்றை என்ன முடியாது, கண்களால காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம அங்க சில மாற்றங்களை உற்று நோக்கி அதை பற்றி ஏற்று எழுதவும் சொல்லியிருக்காங்க. பாத்துக்கலாம். இப்ப செயல்பாடு 1 கொடுத்திருக்காங்க. ஒரு பலூன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பலூன், சாதாரண பலூன், அதுக்கப்புறம் அந்த காத்தடைக்கப்பட்ட பலூன். இப்ப என்ன கேக்குறாங்க? வடிவத்தில் மாற்றம் ஏற்படுகிறதா? நீ தான் ஃபில்அப் பண்ணணும். அளவில் மாற்றம் ஏற்படுகிறதா? நீ தான் ஃபில்அப் பண்ணணும். வேறு ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதா அப்படிங்கிறது நீ தான் என்ன பண்ணணும்? ஃபில்அப் பண்ணணும். இது செயல்பாடு 1, நீங்களே இதை ஈஸியா செஞ்சிடலாம். அடுத்து, மாற்றங்களின் வகைகள், சேஞ்சஸ், அதாவது கிளாசிபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ்.
சேஞ்சஸ்னா மாற்றம், அதோட வகைகள், கிளாசிபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ், மாற்றங்கள் என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில மாற்றங்கள் விரைவா நிகழும், சில மாற்றங்கள் மெதுவா நிகழும், சில மாற்றங்கள் தற்காலிகமானவை, சில மாற்றங்கள் நிரந்தரமானவை. தற்காலிகம்னா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடும். சில மாற்றங்கள் நிரந்தரம் மாறிடுச்சுன்னா அவ்வளவுதான், நிரந்தரமானவை. சில மாற்றங்கள் என்ன பண்ணும், புதிய பொருட்களை உருவாக்கும். மாற்றங்கள்லயே பாருங்க, புதிய பொருட்களை உருவாக்கும். சில மாற்றங்கள் புதிய பொருட்களை உருவாக்காது. சில மாற்றங்கள் இயற்கையானவை, சில மாற்றங்கள் செயற்கையானவை. சில மாற்றங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கும், சில மாற்றங்கள் அதுவாகவே இயற்கையாகவே நிகழும். சில மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு விரும்புவோம், நம்மளுக்கு அந்த சில மாற்றங்கள் நம்ம விரும்புவோம், சில மாற்றங்கள் நம்ம விரும்ப மாட்டோம். இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த மாற்றங்கள் அடிப்படையில் இவங்க வகைப்படுத்திருக்காங்க. என்ன மாதிரியான வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, 1ஆம் நம்பர் மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள். 1ஆம் நம்பர் என்னது, மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள். 2ஆம் நம்பர் என்னது, மீள் மற்றும் மீளா மாற்றங்கள். 3வது என்னது, இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள். 4வது என்னது, விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள். 5வது என்னது, இயற்கையான மற்றும் மனிதனால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள். சோ 5 வகையான மாற்றங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள், ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ். இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த படம் என்ன, ஒரு குழந்தை அப்படியே வளர்ந்து ஒரு நல்ல மனிதனா மாறுது. இங்க வந்து என்னதுன்னா, ஒரு இரும்பு, இது இரும்பு துருப்பிடிச்சிருக்கு. இது பல்பு எரியுது, ஆஃப் ஆகுது. இது வெடிக்கிறது கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி மாற்றங்களை நம்ம கொடுத்திருக்காங்க. இதுல எது ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ் நினைக்கிறேன் நீங்க? இது வந்து என்ன சேஞ்சஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன், மெதுவான மாற்றம், அதாவது ஸ்லோ சேஞ்சஸ். இது வந்து இதுவும் ஸ்லோ சேஞ்சஸ் தான், மெதுவான மாற்றம். இரும்பு துருப்பிடிக்க நேராகும், பல்பு எரியுது, இது என்ன சேஞ்சஸ் இருக்கும், ஃபாஸ்ட் சேஞ்சஸ். எஸ், இது வந்து என்ன, வேகமான மாற்றம். பட்டாசு வெடித்தல் கண்டிப்பா வேகமான மாற்றம். சோ அதைத்தான் இங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றாங்க, மெதுவான மாற்றங்கள், ஸ்லோ சேஞ்சஸ். சில மாற்றங்கள் நீங்கள் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. மாற்றங்கள் ஸ்லோ சேஞ்சஸ்னால அதிக நேரத்தை எடுத்துக்கும். அதிக நேரம்னா எப்படிலாம் எடுத்துக்கலாம், மணிகள்ல நடக்கலாம், நாட்கள்ல இருக்கலாம், மாதங்கள்ல நிகழலாம், ஆண்டுகள்ல நிகழலாம். இந்த மாதிரி எதுல இருந்தாலும் அந்த மாற்றங்கள் வந்து என்னது, மெதுவான மாற்றங்கள். எடுத்துக்காட்டு என்ன சொல்லிருக்காங்க இங்க, நகம் மற்றும் முடி வளர்தல், பருவநிலை மாற்றம், விதை முளைத்தல். நம்ம நகத்தை வெட்டினோம்னா நகை வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, முடி வெட்டினோம்னா முடி வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது. இப்ப பருவநிலை மாற்றம்னா வெப்ப காலத்துக்கு, அதாவது சம்மர் கோல்டு காலம் சொல்லுவோம்ல, குளிர்காலம் வெயில் காலம் சொல்லுவோம்ல, அந்த பருவநிலை மாற்றத்துக்கு எவ்வளவு மாசம் ஆகுது, 6 மாசங்கள் ஆகுது. விதை முளைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, ஆண்டுகள் ஆகுது. சோ இதுதான் என்னது, மெதுவான மாற்றங்கள், ஸ்லோ சேஞ்சஸ். நீங்க இதை வந்து மெது பண்ணிக்கலாம். நகை மற்றும் முடி வளர்தல் எவ்வளவு இருக்கும், எதுல வளரும், நாட்கள்ல தான் இருக்கும். அடுத்து பருவநிலை மாதங்கள்ல வரும், விதை முளைத்தல் ஆண்டுகள்ல போகும். சோ இது எல்லாமே என்ன சேஞ்சஸ், ஸ்லோ சேஞ்சஸ், மெதுவான மாற்றங்கள். அடுத்து வேகமான மாற்றங்கள். அந்த வேகமான மாற்றங்கள் ஃபாஸ்ட் சேஞ்சஸ், ஃபாஸ்டா நடக்கும். ஒரு பலூன் இருக்கு, நல்லா இருக்கு, டப்புன்னு வெடிக்குது, அது என்ன மாற்றம், வேகமான மாற்றங்கள். நொடியிலே நடந்துடும், ஒரு நொடியில நடந்துடும். அடுத்து கண்ணாடி உடைதல், கண்ணாடி இருக்கும், கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா என்ன ஆயிரும், அவ்வளவுதான், முடிஞ்சு. அது வந்து ஃபாஸ்ட் சேஞ்சஸ், அதுவும் நொடியிலே நடந்துடும். பட்டாசு வெடித்தலுமே நொடியிலே நேரிடும், காகிதம் எரிதல் இது எல்லாமே நொடியிலே நிகழும். நிமிடங்களே நடந்தாலுமே அது ஃபாஸ்ட் சேஞ்சஸ் தான். சரிங்களா? இதுதான் என்னது, வேகம். ஒரு மாற்றம் வேகமா நிகழ்ந்துச்சுன்னா அது வந்து என்னது, ஃபாஸ்ட் சேஞ்சஸ், வேகமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெதுவான மாற்றங்கள், வேகமான மாற்றங்கள் பின்னாடி நான் உங்களுக்கு நிறைய இது சொல்றேன். அப்ப இது புக்ல இருக்கிறது மட்டும் நம்ம சொல்லுவோம். நீங்க அதுக்கப்புறம் என்ன போறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எல்லாம் நிறைய எனக்கு மாற்றங்கள் கூட நீங்க சொல்ல போறீங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2வது மாற்றம், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். 2வது மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீள் மற்றும் மீளா மாற்றங்கள், ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ். ரிவர்சபிள்னா மீண்டு வர்றது, ரிவர்ஸ் இருக்கிறோம்னு சொல்லுவோம்ல, மீள்னா மறுபடியும் அதே நிலைமைக்கு வர்றது. இர்ரிவர்சபிள்னா மீளா மாற்றங்கள். அதாவது என்ன, சிம்பிளா என்ன சொன்னா, ஒரு மாற்றம் நிகழுது, மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மீள் மாற்றம். ஒரு மாற்றம் நிகழுது, அதால பழைய நிலைமைக்கு வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது மீளா மாற்றங்கள். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் இது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்காங்க, ஒரு காகிதம் கொடுத்துருக்காங்க. இந்த காகிதம் என்ன ஆயிருது, கப்பலா நம்ம செஞ்சிருக்கோம். இதே காகிதத்தை ஒரு ராக்கெட்டா செஞ்சிருக்கோம். இது என்ன மாற்றங்கள் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா மீள் மாற்றங்கள். ஏன்னா அந்த கப்பல் மறுபடியும் என்னவாயிரும், தாளா மாத்தலாம். இந்த ராக்கெட்டையும் மறுபடியும் நம்ம என்ன மாத்தலாம், தாளா மாத்தலாம். சோ இது வந்து மீள் மாற்றங்கள், ரிவர்சபிள் சேஞ்சஸ். இது பாருங்க, மெழுகுவர்த்தி எரியுது, கொஞ்ச நேரத்துல மெழுகுவர்த்தி எரிஞ்சு உருகி காணாம போயிடும். பலூன் இருக்கு, ஊசி வச்சு குத்துறோம். இது என்ன மாற்றம் நினைக்கிறீங்க? இது வந்து மீளா மாற்றம். பலூன் வந்து இது குத்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு, மீளா மாற்றம். சோ இது என்ன நினைக்கிறீங்க? இங்க ஒரு படம் கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா, இந்த படம் ஒரு பலூன் ஊதுறோம், மறுபடியும் பலூன் ஆகுது, மறுபடியும் இந்த நூலை அவுத்துட்டோம்னா என்ன ஆகும், மறுபடியும் பலூன் ஆயிரும். இது என்ன மாற்றங்கள், இது மீள் மாற்றங்கள். இது மீள் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டா வரும். சோ மீள் மாற்றம், மீளா மாற்றத்துக்கு நிறைய நம்ம பார்க்க போறோம். அதான் சொல்றாங்க ரிவர்சபிள் சேஞ்சஸ். ரிவர்சபிள் சேஞ்ச், சில மாற்றங்கள் நிகழும் போது மாற்றமடைந்த பொருட்கள் மீண்டும் தங்களின் பழைய
நிலைக்கு திரும்ப முடிந்தால் அவை மேல் மாற்றம். பழைய நிலைமைக்கு திரும்ப முடிஞ்சுச்சுன்னா அவை மேல் மாற்றம். இப்ப தொட்டாச்சு நீங்க தவறு இருக்கு, தொட்டாச்சு நீங்க தொடுவோம் சினுங்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் பல நம்ம தள்ளி போனோம்னா மறுபடியும் பழைய மாதிரி ஆயிரும். சோ இது வந்து மீள் மாற்றம். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, ரப்பர் வளையம் நீடுதல். ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, ரப்பர் பேண்ட் இருக்கு, நம்ம நீட்டுறோம், இழுக்கிறோம், ரப்பர் பேண்ட் இழுகுது, பெருசாகுது, மறுபடியும் என்ன விட்டோம்னா சுருங்கிடுது. சோ இது மீள் மாற்றம். பனிக்கட்டி உருகுது, பனிக்கட்டியா இருக்கிறது உருகி தண்ணியா மாறுது, மறுபடியும் தண்ணி எடுத்துக்கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மறுபடியும் என்ன மாறிடுது, பனிக்கட்டியா மாறிடும். சோ இது வந்து மீள் மாற்றம். சோ அடுத்து மீளா மாற்றம் அப்படிங்கிறது இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ். சில மாற்றங்கள் நிகழும் போது மாற்றமடைந்த பொருள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. இப்ப நீ 6 வந்துட்ட, உன்னை மறுபடியும் நீ 5 போக முடியுமா? முடியவே முடியாது. நான் மறுபடியும் 3 எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நான் 3 படிக்கும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், நான் 3 போறேன்னு சொன்னா முடியுமா? முடியாது. இப்ப நீ ஒரு பெரிய வாழாயிட்ட, வாலிப பையனாயிட்ட, +2 படிக்கிற மாதிரி வந்துட்ட, உனக்கு வந்து சார் எனக்கு நான் சின்ன பையனா மாறேன் சார், நான் ரொம்ப சின்ன பையனா மாறினது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா சின்ன பையனா மாற முடியுமா? உன்னால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. சோ அதுதான் மீளா மாற்றம். அதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டுலாம் சொல்றாங்க பாருங்க. பால் தயிரா மாறும், பால் வந்து தயிரா மாறும். அப்புறம் என்ன ஆயிரும், தயிரை வந்து மறுபடியும் பாலா மாற்ற முடியுமா? சோ இது வந்து மீளா மாற்றம். உணவு செரித்த, நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை, மட்டன், குருமா எல்லாம் வயிறுல உள்ள போயிட்டு உணவு செரிச்சிடும். மறுபடியும் நம்ம எடுக்க முடியுமா? அதை உணவா எடுக்க முடியுமா? அதுவும் முடியாது. சோ இது ஒரு மீளா மாற்றம். அதே மாதிரி மாவிலிருந்து இட்லி தயாரித்தல். மாவு இருக்கு, மாவு வந்து இட்லியா ஊத்துறோம், அது என்ன இட்லியா மாறிடுது, மறுபடியும் இட்லி இருந்து எனக்கு மாவு வேணும் அப்படின்னு சொன்னா வேணா உப்புமா வேணா போடலாம், நான் மாவு என்ன பண்ண முடியாது, கிடைக்காது. சோ இது என்ன மாற்றம்? மீளா மாற்றம். சோ நம்ம இப்ப சேஞ்சஸ்னா என்னன்னு பார்த்தோம். சேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய வகைகள், கிளாசிபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ்ல நிறைய 5 வகைகள்ல மெதுவான மாற்றம் மற்றும் வேகமான மாற்றம், மீள் மற்றும் மீளா மாற்றங்கள் நம்ம என்ன பண்ணோம் இதை பார்த்தோம். நீங்க வழக்கம் போல இந்த புத்தகத்தை எடுத்து நல்லா ரீட் பண்ணி பாருங்க. இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்க்கு நீங்களே உங்க புக்ல என்ன பண்ணிடலாம், பேனா வச்சு நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம். நம்ம அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள், அதாவது பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம்.